ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் குயிக்காக ஒரு ஸ்கின் வைட்டனிங் அண்ட் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் வீட்டில் இருக்க 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, என்னோட நேம் கண்மணி. ஐ எம் அ மேக்கப் ஆர்டிஸ்ட், பியூட்டி கான்டென்ட் கிரியேட்டர் அண்ட் ஃபேஷன் கிரியேட்டர். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் எப்படி வந்தது அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்டில் மறக்காமல் தெரியப்படுத்துங்க. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், அதுக்கு தேவையான ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா கோகோனட் மில்க். அண்ட் செகண்ட் இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னா உங்களுக்கு மைதா. ஸோ இது நம்ம கிச்சனில் பேசிக்காகவே எல்லாத்தோட வீட்லேயுமே இருக்கும். ஸோ இந்த 2 இன்க்ரீடியன்ட் வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஸ்கின் வைட்டனிங் அண்ட் பிரைட்டனிங் ஃபேஸ் பேக் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இதில் என்னெல்லாம் பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டே இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ கைஸ், நான் ஒரு டேபிள் ஸ்பூன் உங்களுக்கு மைதாவும் அண்ட் அது எவ்வளோ கோகோனட் மில்க் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது ஒரு ஸ்மூத் பேஸ்ட் கன்சிஸ்டன்சி கிடைக்குமோ அந்தளவு நான் கோகோனட் மில்க்கும் ஆட் பண்ணி அதை பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். அண்ட் என்னோடய ஃபேஸில் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எக்ஸஸ் இருக்க ஆயில் டஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஒரு காட்டன் பேட் வச்சு. அண்ட் தென் நான் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணி ஒரு 15 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லைட்டாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண போகிறேன். இதுதான் இதோட ப்ரொசீஜர். ஸோ இப்போ நம்ம கோகோனட் மில்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ கோகோனட் மில்கில் பார்த்திங்க அப்படின்னா ஹை ஃபேட் கண்டென்ட் இருக்குது. ஸோ உங்களுக்கு நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு எக்ஸலண்ட்டாக ஒரு மாய்ஸ்சரைசிங் கிடைக்கும். அண்ட் எஸ்பெஷலி ஃபார் ட்ரை ஸ்கின்னுக்கு இது ரொம்பவே ஆப்டாக இருக்கும். அண்ட் இட் லாக்ஸ் யுவர் மாய்ஸ்சர். அதுக்கப்புறம் உங்கள் ஸ்கின்னையும் ஹைட்ரேட் பண்ணி கொடுக்குது. அதுக்கப்புறம் இது உங்கள் ஸ்கின்னில் சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகிட்டு கோகோனட் மில்க் ஸ்கின்னை ஸ்மூதன் பண்ணி கொடுக்குது. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டியை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதுக்கப்புறம் கோகோனட் மில்கில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி, இ, B1, B3 அண்ட் B5 இந்த மாதிரி நிறைய விட்டமின்ஸ் பேக்டாக இருக்குது. ஸோ இது ஸ்கின் ஃப்ளெக்சிபிலிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் ஆல்சோ ஹேருக்கும். ஸோ விட்டமின் சி பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பிக்மெண்டேஷன், இன்ஃப்ளமேஷன் எல்லாமே க்யூர் பண்ணி கொடுக்குது. அண்ட் விட்டமின் இ பார்த்திங்க அப்படின்னா இது நேச்சுரலாகவே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் மாதிரி. அது நம்மளோட ஸ்கின்னோட டெய்லி டேமேஜஸ் லைக் சன் எக்ஸ்போஷர், பொல்யூஷன் இதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுது. அண்ட் B1, B5 உங்களுக்கு ஸ்கின்னோட ரெட்னஸ், இரிட்டேஷன் இதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுது. அண்ட் ட்ரை ஸ்கின்க்கு இது ரொம்பவே ஒர்க் ஆகுது. ஸோ விட்டமின் B2 பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்கின் டோனை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மைதாவில் பார்த்திங்க அப்படின்னா மைதா ஸ்கின் ஒயிட்டனிங் அண்ட் டீடன் ரிமூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் இது ஆக்னி அண்ட் அந்த டார்க் ஸ்பாட்ஸ் இதெல்லாமே க்யூர் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. அண்ட் மைதா பார்த்திங்க அப்படின்னா இட் கேன் ஆல்சோ பேக்டு வித் செவரல் விட்டமின்ஸ் விச் கேன் பூஸ்ட் அவர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் கொலாஜன் அண்ட் மேக் யூ லுக் யங்கர். ஸோ கைஸ், இவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் நேச்சுரலாக நம்ம ஸ்கின்க்கு ஹெல்த்தியான ஒரு இன்க்ரீடியண்ட், ஒரு 2 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம இந்த பேக் ரெடி பண்ணியிருக்கோம். அதை என்னோடய ஃபேஸில் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். அண்ட் அதுக்கப்புறமா லைட்டாக அந்த லேயர் அப்ளை பண்ணி கொஞ்சம் ஸ்கின் சோக் ஆனதுக்கப்புறமா அந்த மில்கில் நான் என்னோடய கையில் அந்த பேக், அந்த ஸ்மூத் பேஸ்ட் இருக்குது இல்லைங்களா, அதை எடுத்துகிட்டு நான் என்னோடய கை வச்சு நான் மசாஜ் மாதிரி லைட்டாக பண்ணிக்கிறேன். லைட்டாக பண்ணிவிட்டு ட்ரை பண்ண விட்டுருவேன். ஸோ நான் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது காமிச்சிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் ஃபேஸ் ஃபுல்லாக மசாஜ் பண்ணி கோகோனட் அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணதுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு காட்டன் பேட் எடுத்துகிட்டு அதை 2ஆக கட் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃபில் 2 ஹாஃப்லேயும் அந்த பேஸ்ட் டிப் பண்ணிவிட்டு என்னோடய கண்ணில் ஒரு ஹாஃப் ஒரு கண்லேயும் இன்னொரு ஹாஃப் இன்னொரு கண்லேயும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் இது ஹார்ம்ஃபுல் கிடையாது. ஸோ உங்களுக்கு கோகோனட் மில்க் அண்ட் மைதா உங்களுக்கு டார்க் சர்க்கிள்க்கும் ரிமூவ் பண்ணி கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுவும் போக உங்களுக்கு ஐஸ்க்கும் ரொம்பவே கூலிங்காக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் அதை அப்படியே லீவ் பண்ணிடுங்க. பேக் ஒரு 70 to 75% காஞ்சதுக்கப்புறமா நான் வாட்டர் ஸ்ப்ரே வச்சு வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன். பிகாஸ் நான் ஃபுல்லாக பேக் எப்போவுமே காய விட மாட்டேன். அது ரொம்ப ட்ரையாக ஒரு மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ அதனால் இந்த மாதிரி காஞ்சதுக்கப்புறம் நான் வாட்டர் ஸ்ப்ரே பண்ணிவிட்டு என்னோடய ஃபிங்கர்ஸ் வச்சே நான் லைட்டாக மசாஜ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது என்னென்னா இது ஒரு ஸ்க்ரப் மாதிரி ஒர்க் ஆகும். அது நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணி கொடுக்கும். இப்போ சோக்காக இருக்கும் இல்லைங்களா, கோகோனட் மில்க், மைதா இதெல்லாம் போட்டு
அது ஒரு 20 மினிட்ஸ் பக்கம் சோக் ஆயிருக்கும் இல்லைங்களா? அப்போ வந்துட்டு உங்களோட அந்த டெட் செல்ஸ், அந்த எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் அந்த லேயர், அந்த டேனான லேயர் இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் சோக் ஆகி மைல்டா இருக்கும். ஸோ, அப்ப வந்து நம்ம இந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது வந்துட்டு, அது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு கிளியர் ஆயிரும். ஸ்கின் வந்துட்டு பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்துட்டு கிளியர் ஸ்கின்னா இருக்கும். ஸோ, இதில கொலாஜனும் வந்துட்டு உங்களுக்கு கிரியேட் ஆகுறனால, ஸ்கின் டைட்டனிங்க்குமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ, அதனால வந்துட்டு நான் நல்ல ஒரு மசாஜ் குடுத்துட்டு, அதாவது வந்துட்டு ப்ரெஷர் பாயிண்ட்ஸோட மசாஜ் குடுத்துட்டு, நான் இத வந்துட்டு வாஷ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு காமிச்சிருக்கேன். பாருங்க. ஸோ கைஸ், இன்ஸ்டன்ட்டா ஒரு கிளியர் ஸ்கின் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, வீட்ல இருந்த மாதிரி இந்த பேக் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்ன? உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சு? அப்படிங்கிறது எனக்கு மறக்காம தெரியப்படுத்துங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோவோட உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர். பாய்.